Hi viewers, welcome to Hasvi Stitches. இன்னைக்கு நாம என்ன டிசைன் பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நாம இந்த ப்ளவுஸோட பார்ட் 1 வீடியோல ஸ்கேலப் டிசைன் எப்படி பண்றதுங்கறத பார்த்துட்டோங்க. இந்த வீடியோல அந்த ஸ்கேலப் ரெண்டுக்கும் இடையில இருக்க அந்த கேப்பை எப்படி நாம இந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்றதுங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டு ஸ்கேலப்புக்கும் இடையில சாரீ கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் நம்ம சில்க் காட்டன் பிட் கொடுத்து அந்த சில்க் காட்டன் பிட்டோட சென்டராக வந்துட்டு போட்லி பட்டன்ஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோங்க. அந்த டிசைனை எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம போன பார்ட்லேயே இந்த ஸ்கேலப் டிசைன் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிட்டேங்க. சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலைன்னா நீங்கள் ஒன்ஸ் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது இந்த சாரீ கலரில் சில்க் காட்டன் பிட் எடுத்துருக்கிறதா சொன்னேன் இல்லையா. ஆக்சுவலாக இது வந்து சில்க் காட்டன் பிட் இல்லைங்க, இது வந்து டிஷ்யூ பிட்டு. ஏன்னா இந்த கலரில் சில்க் காட்டன் கொஞ்சம் ரேருங்கிறதுனால நம்ம டிஷ்யூ எடுத்திருக்கோம். இப்போ இந்த டிஷ்யூவில் சென்டராக வந்துட்டு போட்லி பட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்காக நம்ம ப்ளவுஸோட பிட்டே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சாரியில் 2 கலருங்கிறதுனால நான் திரும்ப இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். உங்கள் சாரியில் வேறு ஏதாவது கலர் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் பிட் வந்துட்டு ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தனால நான் டபுள் கிளாத் வச்சு அந்த போட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணிக்கிறேங்க. உங்களோட கிளாத் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் சிங்கிள் லேயரே போட்டால் போதும். பாருங்கள், இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கொயரோட நீள அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 இன்ச்சஸ் தான் வருது. ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி அதை நீங்கள் இந்த மாதிரி போட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த போட்லி பட்டன்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியலனா நம்மளோட பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேங்க, அதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஹைட்டுக்கு வந்து நமக்கு ஒரு 12 பீஸ் இருந்தால் போதுங்க. ஆனால் நான் ஒரு 15 பீஸ் பக்கம் ரெடி பண்ணியிருப்பேன். எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனால் கம்மியாக பண்ணிட்டேன் நம்ம அந்த நேரத்தில் பத்தலைன்னா திரும்பவும் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் 1-2 பீஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இது ஒவ்வொரு பட்டன்லேயுமே நான் டபுள் கிளாத் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப இந்த கிளாத் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுனால உள்ளே இருக்க அந்த ஒயிட் பால் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தது. அதனால் நான் இன்னொரு லேயரும் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கிளாத் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ள ஒரு லைனிங் மாதிரி கொடுத்து கூட நீங்கள் அந்த ஒயிட் லேயர் தெரியாத அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த நெக்குக்கு கீழே இருக்க அந்த சென்டர் பிளேஸில் எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நான் இந்த பட்டன்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஃபில் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு கிளாத்தை எடுத்து அந்த பட்டன்ஸை மூடி வச்ச மாதிரி வச்சு அந்த ஏற்கனவே விட்ட தையல் மேலேயே நீங்கள் இன்னொரு தையல் விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த தையல் தெரியும் இல்லையா, அது மேலேயே நீங்கள் தையல் விடும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும்னா எக்ஸஸ் எல்லாம் வெளியே வந்துடும், இந்த பால்ஸ் மட்டும் உள்ளே மாட்டிக்கோங்க. இப்போ 2 கிளாத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பால்ஸ் மட்டும்தான் தெரியும், மீதி இருக்க எக்ஸஸ் எல்லாம் வந்து உள்பக்கம் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு போட்லி பட்டன்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக வருங்க. இப்போ எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக வந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு சைடு வந்து நம்மளுக்கு ஓப்பனில் இருக்கு இல்லையா, அந்த இதை வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நான் உள்பக்கம் திருப்பி எடுத்துக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு உள்பக்கம் போயிடும். மேலே வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு பிசுறுமே தெரியாதுங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஷ்யூ பிட்டுங்கிறதுனால பிரிஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உள்பக்கம் நம்ம திருப்பிடும் போது நமக்கு அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுக்காக நான் உள்பக்கம் திருப்பி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த ஸ்கேலப்பை வச்சு பார்க்கலாம். வச்சு பார்த்ததுக்கப்புறம் நெக் ஷேப் இன்னும் வரையணுங்க. நெக் ஷேப் வந்துட்டு இன்னும் நம்ம சென்டராக கொடுக்கல. அது இல்லாமல் கீழே வந்து பாட்டம் ஃபோல்டிங்கு இன்னும் நம்ம பண்ணலை. அந்த ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் ஸ்கேலப்பை வச்சு பார்த்துட்டு நீங்கள் பாட்டம் ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் பாட்டம் ஃபோல்டிங்க்கு நான் இடையில தையல் விடலை, 2 சைடில் மட்டும் மடித்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மடித்ததை 2 சைடில் மட்டும் ஒரு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இடையில இருக்க அந்த கேப்பை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஹெம்மிங் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்துட்டு நாம் அந்த கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வந்துட்டு நூல் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இடையில போட்லி பட்டன்ஸ் இருக்கனால ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கனால நம்ம ஹெம்மிங் பண்ணி அதை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சென்டராக கட் பண்ணி எடுத்தேன் இல்லையா ஒரு கிளாத்து, அதை நான் பத்திரமா வைக்க சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. இப்போ அதை வச்சு தான் நம்ம அந்த நெக் ஷேப்பை வந்துட்டு கட் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம அந்த நெக் ஷேப்பை கரெக்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து இந்த கிளாத்தில் வச்சு அதே மாதிரி இதுலேயும் நெக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம ஹைட் வந்துட்டு ஆல்ரெடி கீழே பாட்டம் ஃபோல்டிங் பண்ணியிருக்கனால இதுலேயும் வந்து மடித்து வச்சுக்கலாம்.
மடித்து வச்சது போக மீதி இருக்க பாருங்கள் அந்த பார்ட் அப்படியே வந்துட்டு நெக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதை தைச்சதை வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி பார்த்து நீங்கள் உங்கள் டவுட்டை வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பில்லை. இப்போ வந்து பாருங்கள், நானும் அதே மாதிரியே ஒரு தடவை வச்சு பார்த்து என்னோடய டவுட்டை கிளியர் பண்ணிட்டேன். இப்போ அந்த நெக் ஷேப்பையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை கொஞ்சம் கரெக்டாக வரணுங்கிறதுக்காக நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அந்த நெக்கை மட்டும் கொஞ்சம் நீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த நெக் ஃபினிஷிங்க்கு வந்து நம்ம ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரூன் கலரில் வந்துட்டு நம்ம ஒரு லைட்டாக பைப்பிங் கொடுக்குறோம். ஏன்னா அந்த நெக் இன்னும் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கு இல்லையா. ஸ்கேலப்பில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சென்டராக கொடுக்கும்போது இந்த நெக்கு மட்டும் ஃபினிஷ் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காதுங்கிறதுனால நம்ம இப்போ இதை வந்துட்டு ஒரு பைப்பிங் கொடுத்து அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுக்காக நான் மெரூன் கலரில் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். நம்ம எப்பயும் போல் பைப்பிங் கொடுக்குற மாதிரி தாங்க. கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம அதில் ஒரு பக்கம் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டுக்கலாம். இன்னொரு பக்கத்தை வந்து இந்த கிளாத் மேலே, அதாவது இந்த நெக் ஷேப்பில் வச்சு நம்ம அடித்து அதை வந்து உள்பக்கமாக உருட்டி தையல் போடுவோம். பைப்பிங் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் பண்ணியிருப்பேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பைப்பிங்காக நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பைப்பிங் வந்துட்டு நீட்டாக கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா நெக்கு வந்து நீட்டாக நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே நம்ம அந்த ஸ்கேலப்பை வச்சு அட்டாச் பண்ணும்போது நமக்கு ஃபுல் ஃபினிஷிங்குமே முடிஞ்சிடும். பாருங்கள், இப்போ இந்த ஸ்கேலப்பை வந்துட்டு அட்டாச் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ கேப்புங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது இல்லையா. அதாவது எந்த அளவுக்கு இடையில கேப் விடணுங்கிறது நமக்கு ஒரு டவுட் இருக்கும். அதுக்காக ஆல்ரெடி நம்ம ஸ்கேலப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சென்டர் பீஸ், அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பின் பண்ணி எடுத்துக்கலாம். பின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்க அந்த கேப் அந்த ஸ்கேலப் போட்டுன மாதிரியே வச்சு நாம் அந்த ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பீஸை வந்து நீங்கள் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வெட்டி எடுத்ததுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த பீஸை வச்சு தான் நம்ம நிறைய வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப பத்திரமா வைங்க, தொலைச்சிடாதீங்க. இப்போ அந்த பீஸை வச்சுட்டு மீதி இருக்க அந்த கேப்பை வந்துட்டு அந்த ஸ்கேலப் போட்டுன மாதிரியே நம்ம தையல் போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு நகர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா நீங்கள் எல்லா இடத்துக்குமே பின் கொடுத்துக்கோங்க. சென்டராக இருக்க பீஸுக்கும் பின் கொடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ண போகிற அந்த ஸ்கேலப் பீஸுக்கும் பின் கொடுத்துக்கோங்க. பின் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே நகராது, ரொம்பவே நீட்டாக வரும். இப்போ இதை வந்து அகட்டிடக்கூடாதுங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம கீழே வச்சுருக்கோமோ அதே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வந்துட்டு மேலே வரைக்கும் கொண்டு வரணும். மேலே வர வர கொஞ்சம் நவுந்துருச்சுனாலும் உங்களுக்கு அகலம் அதிகமாக போயிடும். நெக்கு வந்துட்டு ரவுண்ட் நெக் வந்துட்டு போட் நெக்காக போயிடும். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்கேலப்பை அட்டாச் பண்ணுங்கள். ஒன் சைடு நான் அட்டாச் பண்ணிட்டேங்க. ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்கேலப்பில் எந்த ஒரு ஸ்டிச்சுமே போடலை. நான் சொல்லியிருப்பேன் டாப் ஸ்டிச் எதுவுமே போடாததாக ரெடி பண்ணியிருப்போன்னு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அட்டாச் பண்ணும்போது ஒரு ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஸ்டிச்சும் போடல. ஏன்னா ஒன்று மேலே ஒன்று ஸ்டிச் போட்டுகிட்டே இருக்கும்போது ரொம்ப கசகசன்னு இருக்கும், நீட்டான ஃபினிஷிங் வராது. அதனால் நான் ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஸ்டிச்சும் போடல. இப்போ தான் வந்துட்டு அட்டாச் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு சைடு ஸ்கேலப்பையும் அதே மாதிரியே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அந்த சென்டராக இருக்கிற பீஸை வந்து வச்சு பார்த்து ஒவ்வொரு ஸ்கேலப்புக்கும் தையல் விட்டுக்கலாம். கீழே வச்சுருக்க அதே அகலத்துக்கே தாங்க மேலேயும் வரணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், அகட்டிடக்கூடாது. பாருங்கள், இந்த ஸ்கேலப்லேயே ரொம்ப பொறுமையாக தையல் விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிச்சோட பாயிண்ட் அளவை கம்மி பண்ணி நீங்கள் பொறுமையாக தையல் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெண்டுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதை வந்து இன்னொரு ஸ்டிச் போட்டு நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த நெக் வந்து ரொம்பவே ஈஸி தாங்க. அந்த ஸ்கேலப் மட்டும்தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்ற எல்லா ஒர்க்குமே ரொம்ப ஈஸி. நீங்களும் உங்களோட ப்ளவுஸில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய சிம்பிளான மெத்தடில் எல்லா டிசைனுமே எப்படி பண்ணுறதுங்கிற நிறைய வீடியோஸ் வந்துட்டு நம்ம ஹஸ்வி ஸ்டிச்சஸ் சேனலில் அப்கமிங் வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோங்க. அதையெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம ஹஸ்வி ஸ்டிச்சஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம கொரியர் மூலிமா வந்து ரீச் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே வீவர்ஸ், இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த நெக் டிசைனில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் உங்களோட கோல்டன் டைமை என்னோட வீடியோக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.